யோவான் சாப்டர் ஜான் புதிய ஏற்பாடுல 16 யோவான் 16வது அதிகாரம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. அடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். ஓகே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகையில் நான் போனாதான் அவர் உங்களிடத்தில் வர முடியும். நான் போலனா அவர் உங்களிடத்தில் வர முடியாது. ஹல்லேலூயா. இதை யார் சொல்றான்னு பார்த்தா இயேசு இப்படியாக ஒரு சாட்சிகளை சொல்றாரு. நான் போனா மட்டும்தான் ஆவியானவர் வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு போனதை நம்ம நம்பணுமா இல்லையா? இயேசு போயிட்டாருன்னா அடுத்தது என்னது? அடுத்தது ஆவியான நம்ம இடத்துல வந்துட்டாருன்னு அடியாளமா அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. அவர் வந்து நல்ல கவனமா கேளுங்க. அவர் நம்ம இடத்துல வரும்போது, பரிசுத்தாவே நம்ம இடத்துல வரும்போது முதல்ல இயேசு சொல்லுகிற அடியாளம், இயேசு சொல்ற முதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இயேசு சொல்லுகிற முதல் வார்த்தையே அவர் உங்களிடத்தில் வரும்போது. அவர்னா யாரு? அவர்னா யாரு? பாஸ்தரா, சபையா, இல்ல கிறிஸ்தவனா, சுவிசேஷகனா, இல்ல ப்ராஃபெட்டா, இல்ல எல்லா விதமான மேற்றுமை சொல்றாங்க, ஒவ்வொரு கேட்டகரி சொல்றாங்க. அவங்க வந்து உங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க பைபிள். இல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கார். பரிசுத்த ஆவி. நல்ல கவனமா கேளுங்க. இயேசு போகும்போது அப்பொழுது ஆவியானவர் வராருன்னு வசனம் போட்டிருக்கு. அப்புறமா அவர் வரும்போது அவர் வந்து பாவத்தை குறித்து, முதலாவது இங்க எழுதப்படுகிறது வந்து அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. முதல்ல எழுதப்பட்டது பாவம், இரண்டாவது வந்து நீதி. ஹல்லேலூயா. தேவனுக்கு திட்டமா எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துது, ஆவியானவர் நம்மளுக்குள்ள உணர்த்துறது பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கப்பட்ட இந்த ஜீவன், உயிரோடு இருக்கிற ஜீவன், ஆண்டவர் மீட்ட இந்த உயிருள்ள ஜீவனை சாகடிக்கும்படி பிசாசனவன் பாவத்தை கொண்டு வருகிறான். அத வசனம் போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஜீவனை அவங்க இறந்து போகும்போது கல்லறையில வைக்கும் போது இவன் பாவம் செய்துட்டான். இல்ல, அந்த வசனங்கள் தெளிவாப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உயிருள்ள ஜீவனை பாவத்தை திணித்து நம்மளுடைய ஆவியை சாவடிக்கிறான். நம்மளோட ஆவி செத்து போகும்படி, நம்மளோட சிந்தனை செத்து போகும்படி, நம்மளோட விசுவாசங்கள் செத்து போகும்படி, நம்மளுக்குள்ள இருக்கிற பலன் வந்து செத்து போகும்படி விசுவாசம் என்ன தெரியுமா பண்றான்? நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய ஜீவி, நம்ம மனுஷனை சாவடிக்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஆவியான நம்மளுக்குள்ள வந்து அந்த பரிசுத்தாவின் பாவத்தை, முதல்ல என்ன பண்றது? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தில் கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனங்கள் எங்கேயாச்சும் போட்டிருக்கா? இப்படி ஆண்டவர் வந்து உங்களை பாவத்திலிருந்து ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீங்க எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், இயேசு ரத்தம் உங்க மேல இருக்கு, அந்த பாவம் கழுவி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கு. வசனம் அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்மளுடைய ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். நம்ம தான் எல்லாத்துலயும் ஒரு கேர்லெஸ்ஸா, எல்லா விதத்திலும் ஒரு உதாரணமா, எல்லா விதத்திலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம வார்த்தையை மாத்திக்கிறோம். நீங்க நல்லா தெளிவா போட்டிருக்கு, பாவத்தை குறித்து, அப்புறமா நீதியை, அவருடைய நீதி. நீதினா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? நீதி. நீதினா என்னது? ரைச்சஸ். ரைச்சஸ் நீதினா ரைச்சஸ். நீதி, ஜஸ்டிஸ். ஓகே, நீதி. அவருக்கு வந்து நீதி செய்யற தேவன். நம்ம தேவன் நீதி செய்யறார், நீதி அளிப்பார். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுகிறோம், தப்பு செய்யலன்னா நிறைய இடத்துல போய் போராடுகிறோம். போய் நான் தப்பு பண்ணல, என் ஏன் தப்பு சொல்றீங்க, நான் வந்து இந்த இடத்துல நான் இது செய்யவே இல்லை, பேசவே இல்லை, நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம யாருக்கிட்ட வழக்காட தேவையில்லை. ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்காக நீதி செய்வார். நீ யாருக்கிட்ட போய் உன் முதலாளி கிட்ட போய் நான் உனக்கு உண்மையா இருந்தேன், சினாங்க என்ன வேலை தூக்கிட்டியே, நான் வந்து உனக்கு உண்மையா வந்து மனைவி கிட்ட சொல்லுவாங்க, கணவன் சொல்லுவாங்க, நான் உனக்கு உண்மையா தானே இருந்தேன், ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நான் உனக்கு உண்மையா தானே இருந்தேன். நீ யாருக்கிட்ட போய் போராடணும்னு அவசியம் இல்லை. உன்னோட தேவன் நீதியின் தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் நீதியின் தேவன். அல்லேலூயா. பாவத்தை கண்டிக்கிற தேவன். நீ பாவம் செய்ய ஆண்டவர் கண்டிப்பார், உனக்கு உணர்த்துவார், அந்த பாவத்தை வந்து விடுதலையாக்குவார். எந்த ஆவியில இருந்தா தெரியுமா? நீ அவருடைய பரிசுத்த ஆவியில இருந்தா மட்டும்தான் உன்னால வெளியாக முடியும். அவர் கண்டிக்கும் போது அந்த கண்டிப்பை கேட்டுக் கொள்ள முடியும். நீ பரிசுத்த ஆவியில இல்லைன்னு சொன்னா, நீ ஆவியானவர் கீழ்ப்படியணும்னு சொன்னா, ஆவியானவர் சத்தத்துல நீ நடக்கலன்னு சொன்னா, அவர் எவ்வளவுதான் கண்டித்தாலும் நீ கீழ்ப்படிய மாட்டே, நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக தேவனை ஆராதிக்கிறோம்னா பாவத்துல வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழல, நீ ஆவியில நடத்தப்படல, உனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய உணர்வு இல்லாதனால தான் துணிகரமா பாவம் செய்யற. அல்லேலூயா. இந்த வசனத்துல முதல்ல போட்டிருக்கு, ஆவியானவர் வரும்போது உன் பாவத்தை கண்டிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா? ஊழியக்கார மூலமாக பாவத்தை பத்தி உணர்த்தப்படுகிறதா? ஒருவேளை மூப்பர் மூலமாக பாவத்தை பத்தி உணர்த்தப்படுகிறதா? ஒருவேளை நீங்க பாடல் கேட்டுட்டு இருப்பீங்க, கிறிஸ்தவ பாடல் இதுல ஏபிஎஸ்ல போட்டு யூடியூப்ல தட்டி பெக்மன் பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பாவத்தை பத்தி உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா? ஐயா நினைச்சுக்கங்க, அவங்க எழுதி வச்சோ உங்க மேல பழி சொல்லும்படி உங்களை பத்தி பார்த்தெல்லாம் பேசணும் இல்ல, அவங்களுடைய வார்த்தையில தேவ ஆவியின் வெளிப்படுகிறார். உன் பாவத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். அந்த பாவத்திலிருந்து வெளியே வா, அந்த பாவமான இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வா. ஏன்னு சொன்னா, நீ இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு கழுவப்பட்டவர். நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் சொன்னா, பாவத்தோடு போகிறதுக்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளல, இந்த பாவத்தை விட்டு வெளியாக வேண்டும் சொல்லு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்த முதல் காரணமே நீ பாவத்தை விட்டு வெளியாகணும்னு சொல்லிதான். எல்லாரும் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் இயேசு செஞ்சத அந்த விடுதலையும், இயேசு செஞ்ச தியாகத்தையும், இயேசு செஞ்ச அன்பும், இயேசு செஞ்ச ரத்தத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்னு சொல்லி பல பேர்கள் பலவிதமா யோசிக்கிறார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, திட்டமா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வந்து முதல்ல பாவத்தை தான் கண்டிக்கிறார். அதுதான் போட்டிருக்கு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்புறம் வாசிக்கணும். பாருங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த வசனத்தை, ஆனா வசனம் திட்டமா போட்டு உங்களுக்கு வெளிப்படுது. அடையாளம் படிங்கம்மா. ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, சில மனுஷங்க இருக்காங்க, அறகுறையா ஒருத்தருவங்க. அறகுறைனா இப்ப நல்லா அழகா உடுத்திருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, மேக்கப் நல்லா ஒரு சாரி கட்டி ஜிகுன்னு வந்திருப்பாங்க, மினுக்குறாங்க அதெல்லாம் போட்டு, ஒரு ஐ ஷேடோவா அந்த இடத்துல பிங்க் அடிக்கணும், அவங்க கரு படிச்சு வச்சிருப்பாங்க. அறகுறையா ஒருத்தருவங்க. அறகுறைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, வாசல் வேற மாரி அறகுறையா கட்ட ஸ்கர்ட் கட்ட சட்டை போட்டு அந்த அறகுறைய சொல்ல, நான் சொல்றது வந்து நல்லா உடுத்திருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஐஷூட்டோன்னு இதானே அதுக்கு திடீர்னு வச்சுங்களா, நல்லா உடுத்தி இருக்கிறாங்க, ப்ளூ கலர் சாரி, ஒரு அகா சொல்றாங்க, படிச்சுக்க ப்ளூ கலர் சாரி நல்லா மேக்கப் பண்ணிட்டு கருப்பு லிப்ஸ்டிக் அடிச்சிட்டாங்க, எப்படிமா இருக்கும்? அதான் அறகுறை. இந்த அறகுறைன்னு சொல்ற அர்த்தம் என்ன தெரியுங்க? பைபிள ஏதோ நாம அறகுறையா படிச்சுட்டு அறகுறையா
அறகுறையா வாழ்றவங்க. சத்திய ஆவியில சத்திய வசனத்துல வாழ்றவன் அறகுறையா வாழ்றவன் இல்ல. சத்திய வசனம் அவனை நடத்தும், சத்திய வார்த்தை அவனோட பேசும், சத்திய ஆவியின் படி அவன் நடத்துவான். அவன் தான் முழுமை பெற்றவன். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ அறகுறையா படிக்கிறான். ஒரு வசனத்தை என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த வசனம் ஏன் அந்த வார்த்தை சொல்லுது? படிக்கிறதுக்கு மேல ஃபுல்லா படி, கீழே ஃபுல்லா படி, எதுக்கு அந்த நடுவுல வசனம் வந்துச்சுன்னு தெரியும். அல்லேலூயா. அங்க தெளிவா போட்டிருக்கு, வாசிங்கம்மா. அவர்கள் என்னை விசுவாசியாமல். அந்த வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை நம்பவே இல்லையா? இங்க வசனம் போட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பாருங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி யார் தெரியுங்களா? ஆவியானவர். இவர் நம்மளை வந்து கண்டித்து நம்மளை உணர்த்தும்படி, நம்மள பாவத்தை கண்டித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து இந்த பூமியில வாழ்ற எல்லாருக்கும் அவர் கண்டித்து உணர்த்தபடி தான் வந்திருக்கிறாரு. ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுதா? வசனம் என்ன போட்டிருக்கு புரியுதா? அதனாலதான் ஒண்ணு பார்த்தே நம்ம படிக்க முடியாது, வசனத்தை நல்லா தெளிவா படிக்கணும். இதுல போட்டிருக்கு, இப்படி செய்யற தேவ ஆவியானவரை நீங்கள் யாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிதான் போட்டிருக்கு. அது திருப்பி வாசிங்கம்மா. அவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறபடியால் பாவத்தை குறித்தும் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. அங்க என்ன போட்டிருக்கு? பாவத்துல நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன அப்படிதான் போட்டிருக்கு. உங்களுக்கு அப்படிதான் புரியுது? அப்படியே புரியுது இல்ல வேற மாதிரி புரியுதா? எனக்கு அப்படிதான் புரியுது. நீ பாவத்துல இருந்தீனா அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியாது. அப்படிதான் போட்டிருக்குமா? பஸ் இது அவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறதுனால பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை நீங்கள் காணவே முடியாது. நான் என் பிதா இடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு தீர்க்கப்பட்டதினாலே அங்க போட்டிருக்கு பாருங்க. இந்த நியாய தீர்ப்பு என்னமா நியாயாதிபதி போட்டிருக்க நியாய தீர்க்கப்பட்டதினாலே நல்லா கவனமா கேளுங்க. அப்படின்னா நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாகவே ஆவியானவருக்கு எல்லாமே சகலமும் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு கட்டாயமா தெரியும் நீ பரலோகத்துக்கு போக முடியுமா, நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவருக்கு. ஏன்னா அவருக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்கப்பட்டுச்சு, அவருக்கு தெரியும். அங்க வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. அப்ப இந்த ஆவியானவருக்கு வந்து நீங்கள் அந்த நியாய தீர்ப்பை மீறி நீங்க பரலோகத்துக்கு போயின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமா தெரியும். ஆண்டவருடைய திட்டமே அதுதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன சிந்திக்கிறோம்? நம்மளுக்கு எந்தது போல, நம்மளுக்கு யோசிக்கிறது போல, நம்மளுக்கு தேவை போலதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கணும், விரும்புகிறோம், நடந்து போகும். அதுதான் முதல்ல நான் ஜோமனுக்கு சொன்னேன். இந்த பூமிக்கு ஒத்த வேஷம், இந்த பூமிக்கு, இந்த இடத்துக்கு, உன் சபைக்கு, உன் பாஸ்டருக்கு முன்பாக ஒத்த வேஷம் தரிக்காத. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியில நீ நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ மனுஷனை பிரியப்படுத்தி நீ மனுஷனுக்கு பிரியமான காரியம் செய்யும் போது
தேவ ஆவியானவர் அந்த இடத்துல துக்கப்படுகிறாரா மகிமைப்படுகிறாரா சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கணும். இனி அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது அதெல்லாம் சொன்னார்னு வச்சுங்களேன், நம்ம தாங்க மாட்டோம். வர வீட்டுல நடக்கிற சின்ன ஒரு பிரச்சனையும் நம்மளால தாங்க முடியல. வீட்டுல வர சின்ன ஒரு போராட்டமே நம்மளால தாங்க முடியல. வீட்டுல வர சின்ன ஒரு கேள்வி, சின்ன ஒரு ஆர்குமெண்டே நம்மளால தாங்க முடியல. ஆனா ஆவியானவர் தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் பேசப்பட்ட, தேவனால் சொல்லப்பட்ட ரகசியங்கள் ஆவியானவர் எல்லாமே சொன்னார்னா, வசனம் திட்டமா சொல்லுது, நீங்களும் நானும் தாங்குவோமா? அப்ப நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள, சபைக்குள்ள எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்குள்ள எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நீங்களும் நானும் உங்க சிந்தையில எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுக்காக நீங்களும் நானும் வாழக்கூடாது. சத்திய ஆவியின் வசனத்தின்படி நீங்க வாழ வேண்டும். அங்க திட்டமா போட்டிருக்கு, ஆவியானவர் நம்மள்ட்ட அவரோட தேவனோட ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னா உங்களால தாங்க முடியாது. அப்புறமா சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும். அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க. எழுதப்பட்ட சத்தியம் இயேசுவோடைய சரித்திரத்தை மட்டும் பேசுகிறது அல்ல. ஆதியாகமத்தில் எழுதப்பட்டதோ வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா சத்திய ஆவியுக்கு கீழ்ப்படைந்தவர் தான் உங்கள் மத்தியில் நடத்தப்படுகிறார். நான் புதிய ஏற்பாடு சார்ந்தவன், நான் பழைய ஏற்பாடு சார்ந்தவன், பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நெஜம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் காரணமோ எக்ஸ்கியூஸோ சொல்லி வாழ்றதுக்கு அதுக்காக அழைக்கப்படல. இந்த சத்தியத்துக்குள்ள எல்லா வசனத்தையும் அறிஞ்சுதான் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. ஆவியானவர் அதை கொண்டுதான் பேசுகிறாரு. அப்புறமா சகல சத்தியத்துக்குள்ளும் நல்லா ஒரு கவனத்தை உணர்த்தப்படுறத சொல்றேன். கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கலாம். என்ன சைலண்ட் சைலண்ட். ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க பேசுகிற வார்த்தை, நீங்க கொடுக்கிற அட்வைஸ் பைபிள் இல்லையா? பைபிள் இல்லையே. இப்போ ஒரு அடையாளத்தை இப்படி சொல்றாரு ஆவியானவர். என்ன சொல்றாரு? சொல்லப்பட்ட ரகசியங்கள் நான் எல்லாம் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? யோவான்ல எங்கேயோ படிச்சு, யோவான்ல இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, தேவன் இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்கள் இன்னும் நிறைய எழுதப்படுது. பைபிள் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். எழுதப்படலையா பாஸ்டர்? நீங்க எப்படி இதை விளக்குறீங்கன்னா, வேதமே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் செய்த ஊழியங்களும் அநேக பைபிளில் எழுதப்படல. அதுக்கு ஒரு உதாரணம் இங்க எழுதப்பட்டிருக்கு வசனம். சத்திய ஆவியின் தெரிந்த அந்த அந்த ஜட்ஜ்மென்ட், அந்த நியாயத்துப்பா, அதை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாருன்னா எப்படி ஆவீங்க? தாங்க மாட்டீங்க. நீங்களும் நானும் தாங்க முடியாது. இப்ப ஒரே ஒரு வைரஸ் தான் வந்துச்சு, தாங்க முடியுதா? பயந்து போயிருக்க. இப்ப நம்ம பிரேயர் வரத கூட பயப்படுறாங்க. எங்கடா வந்தா யார் மூலியமாவது வந்துடுமா, யார் மூலம் அட்டாக் பண்ணிடுமா? சக்தி ஆவி உங்கள் மேல் இருக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் எங்க இருக்கும்போது, ஐயா நல்லா இஸ்ரேல் ஜனங்க கடந்து போனதை படிச்சு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டின் மீது தெளிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுக்கு சாபமோ, அந்த வீட்டுக்கு விரோதமோ, அந்த வீட்டுக்கு மரணமோ வரலன்னு போட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்துல போகும்போது யாரெல்லாம் அந்த மேக சம்பத்திலும் அக்னி சம்பத்திலும் போறாங்களோ எந்த தீங்கும் அவங்களை அணுகல.
இன்னைக்கு சத்திய ஆவியில நீயும் நான் நடக்கணும்னு சொன்னா எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்து பாதுகாத்து கொண்டு வரும். அதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை, அதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் சொன்னா வீட்டுல போர்வை போத்துக்கிட்டு சோதனை சொல்றத விசுவாசம் இல்ல. விசுவாசத்தின் படி வார்த்தையின் படி நடக்கிறவங்க தான் விசுவாசி. இன்னைக்கு அநேக பேர் எங்க பாஸ்டர் சொல்றாரு, ரொம்ப பேர் விஷ ஊசி ஆகிட்டு எல்லாத்துக்கும் விஷமான ஊசி வைரஸ் போட்டுக்கிட்டு. இல்ல, நீ விசுவாசியா இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அந்த வசனத்தை கீழ்ப்படி, அந்த வசனத்தை தியானம் பண்ணு. தாவீது இப்படியா சொல்றாரு, இரவு பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வசனம் போட்டுருக்கா, நீ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அதே வசனத்தை திருப்பி ஆமா, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, படிக்கிறதுக்கு தான் கொடுத்தாரு, தவிர அவிசுவாசமா யோசிக்கிறதுக்கு அல்ல. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பசர் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு, நம்மளாம் கூட கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க பசர், நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும். நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ கவர்மெண்ட் கீழ்ப்படி, எத்தனை வாட்டி சோப்பு லைட்ல நீ ஓடி இருப்ப? அப்பெல்லாம் கவர்மெண்ட் கீழ்ப்படின்னு தெரியல, ஜெபத்துக்கு வரும்னா கீழ்ப்படியணும், கூடி வரனா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கேட்கிற உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்க எல்லாருக்கும் தான் வசனம், எனக்கு வசனம் தான். ஆசிங்கமா நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு செல்ஃபிஷ் சேர்ச்சுக்கு வரதே செல்ஃபிஷ். நான் வந்தேன்னா ஆண்டவர் இந்த கேட்டை திறப்பாரு, நான் வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுப்பாரு, நான் வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தை கொடுப்பாரு, நான் வந்தேன்னா செல்ஃபிஷ் சுயநலம். இல்ல ஒரு உதாரணம் சொன்னா எல்லாரும் சுயநலம். ஆண்டவருக்காக யாரும் வர்றதில்லை, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக யாரும் வர்றதில்லை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்காக யாரும் வர்றதில்லை, ஆண்டவருடைய கண்டிப்புக்காக யாரும் வர்றதில்லை. சுயநலம், செல்ஃபிஷ். நான் வந்தா ஆண்டவர் எனக்கு இது செய்வாரு, நான் வந்தா எனக்கு வாச ஜோம் பண்ணுவாரு, நான் வந்தா நாளைக்கு என் வீட்டுல ஏதாச்சும் மரணம் வந்துச்சுன்னா அவரோட அடக்கம் செய்வாரு. இப்படிதான் சபைக்கு வராங்க. சபைன்றது அதுக்கல்ல, பரலோகத்துக்கு நீங்க போகும்போது பாவத்தோடும் நியாய தீர்ப்போடும் அப்புறம் என்னமா நீதி, இது எல்லாத்தையும் நீ சரி கட்டி தான் போறதுக்காகதான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்புறம் வாசிங்க 15 இருக்குமா, அவர் தம் சுயமாய் பேசாமல், அதான் கவனமா கேளுங்க, ஆவியானவரே அங்க இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் கேள்விப்பட்டதான். அப்படின்னா ஆவியானவர் சுயமாய் நினைச்சு பேசாம அவர் தேவன் இடத்திலிருந்து கேள்விப்பட்டத பேசுறார். பேசுமா, படிங்க. யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? இப்ப நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கோம், ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அம்மாவா இல்லையா? ஆவியானவர் நம்மள்ட்ட பேசுறாரு, ரகசியங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க கூடி இந்த இடத்துல ஜெபிக்கும் போது, இந்த இடத்துல நீங்க ஆலோசிச்சு உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பும், இந்த காமானுக்கு ஒரு பாதுகாப்பும், நீங்க கூடி வருகிற உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பும் தேவன் தருவார். அந்த ஒரு நம்பிக்கையில, அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம கூடி வரோம். ஆண்டவர் அந்த ரகசியத்தை நம்ம மத்தியில வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் கேள்விப்பட்டதும் நம்மளுக்கு தெரியாத காரியத்தை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வச்சுக்கோங்க, நம்ம பிரதர் போய்கிட்டு இருக்காரு மாசாக்கி, வெள்ளம். நான் போன் அடிச்சு சொல்லணும், நான் சொல்றேன், போன் அடிச்சு அங்க போயிடாத, வெள்ளமா இருக்கு, திரும்பி வந்துருங்க. அததான் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்றாரு. நடக்க போற காரியத்தை பேசுகிறவர் ஒருவரே யார் தெரியுங்களா? ஆவியானவர். நடந்து முடிஞ்சத பேசுறது யார் தெரியுமா? யாரு? பிசாசானவன் தான் முடிஞ்ச காரியத்தை பேசுவான். நீ ஏன் அப்படி செஞ்ச, நான் ஏன் அப்படி செஞ்ச, நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறோம் பிசாசானவன். நம்மளுக்கு தெரியாததும் வசனம் சொல்லுது, உங்களுக்கு அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை செய்வேன்.
நம்மளுக்கு நடக்க போகிறது, நம்மளுக்கு வர போகிறது, நம்ம பார்க்க போறது, நம்மளுக்கு வெளிப்படுத்துறது யார் தெரியுங்களா? நீங்க நான் நம்புகிற ஆவியானவர். அவர் ஒண்டிதான் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம பல பேரோடைய பல ஆலோசனை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவ பிள்ளைகளை நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஆவியானோட சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு வாழும்போது, தேவ ஆவியானுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, அவர் காட்டுகிற வழிகள்ல பாவத்தை விட்டு அவருடைய நீதிய, அவருடைய நியாய தீர்ப்பை நீங்களும் நானும் காத்து கொண்டு வாழும் போது, நான் சொல்றேன், பரலோகத்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களா இருக்கட்டுமே. தொடர்ந்து வாசிங்க. என்னை மகிமைப்படுத்துவார். கவனமா கேளுங்க. இயேசு மகிமைப்படுகிறார் சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசப்படுகிற, நீங்க செய்கிற அதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அந்த இடத்துல தான் இயேசு மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்கள்ட்ட சொல்ற வார்த்தையை நீங்க கீழ்ப்படிந்து செய்றீங்க தெரியுங்களா? ஆவியானவர் உங்கள்ட்ட பேசுறத அப்படியே நீங்க கேட்கறீங்க தெரியுங்களா? அந்த இடத்துல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அதை கேட்டு அதை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார், அவரோட நாமம் மகிமைப்படுது. அப்படி ஒருவேளை அதை பேசி நீங்க கீழ்ப்படியாம நீங்க போகும்போது, அந்த இடத்துல தேவனோட நாமம் மகிமைப்படல. அந்த இடத்துல தேவனோட நாமம் என்ன படுதுன்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்புறமா பிதாவுடைய யாவையும் என்னுடையவைகள் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. பிதா கிட்ட இருக்கிறது எல்லாமே இயேசு கிட்ட இருக்கு. இயேசு கிட்ட இருக்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவி நம்மளுக்கு விளக்குவார், நம்மளுக்கு வெளிப்பு காட்டுவார், நம்மளுக்கு அது உணர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிதா கிட்ட தான் எல்லாமே இருக்கு, சுகம் பிதா கிட்ட தான் இருக்கு, ஆசீர்வாதம் பிதா கிட்ட தான் இருக்கு, சமாதானம் பிதா கிட்ட தான் இருக்கு, அற்புதம் பிதா கிட்ட தான் இருக்கு, அதிசயம் பிதா கிட்ட தான் இருக்கு, ரிச்சஸ் பணம் பிதா கிட்ட தான் இருக்கு, வசதி பிதா கிட்ட தான் இருக்கு. இயேசுதான் திட்டமா சொல்லிட்டாரு, பிதா கிட்ட இருக்கிறது யாவையும் என்கிட்டயும், என்கிட்ட இருக்கிறது யாவையும் ஆவியானவர் உங்கள்கிட்ட என்னையா உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார், உங்கள்கிட்ட அறிவிப்பாரா? அறிவிப்பார். அதை நீ கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பிதா கிட்ட இருந்த எல்லா மகிமையும் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லா ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லா அற்புதம் உங்கள்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை நான் இதோட முடிக்கிறேன். நீங்க வீட்டுல போயிட்டு 20வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுகிறது. சின்ன ஒரு விஷயத்த, சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா கவனமா கேளுங்க. நம்மளுடைய நம்ம கடந்து வந்த சூழ்நிலைகளை வைத்து சில நேரத்துல கடவுள் மேல அந்த ஒரு பார்வையில பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம கடந்து வந்த அப்படின்னா இயேசுவ சொந்த ரட்சகரா நம்ம காலத்துல நம்ம ஏற்றுக்கொண்டு இருப்போம், இல்லைன்னா தாய் தகப்பன் மூலியமா வந்திருப்போம். ஆனா உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்து கிறிஸ்துவ வழியும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நீங்களும் நானும் நினைத்திருக்கலாம். ஒரு உதாரணம், ஆவியானவர் உங்களுக்குள்ள வராருன்னு சொல்லி ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுவார். நீங்க அவரை வெல்கம் பண்ணுங்க, அவரு ஆவியில நிரம்பி பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஆவி வரணும், நம்மளுக்குள்ள ஒரு டச் வரணும், நம்மளுக்குள்ள ஒரு விதமான காத்து வரணும், நம்மளுக்குள்ள ஒரு விதமான சில்லுன்னு வந்துருச்சுன்னா ஒரு ஆவி வந்துருச்சுன்னு உணர்வு அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைக்கிறீங்க. உணர்வு அப்படின்னா ஏர்கான் பட்டா உணர்வு, ஃபேன் பட்டா உணர்வு, ஒரு உஷ்ணம் பட்டா உணர்வு. அதே போல ஆவியானவர் இந்த மாதிரி வந்தாதான் ஆவியானவர் வந்தாருன்னு அல்ல. முதலாவது ஆவியானவரை நீங்க நம்பணும். ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். இதை நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த உணர்வு உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஒரு முக்கியமா எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுங்களா? ரொம்ப பேரு ஆவியானவர் சப்புன்னு கிடப்பாங்க.
ஐயா முதல்ல ஆவியானவர் வந்தான்னு சொல்லி நீ விசுவாசிச்சா மட்டும்தான் ஆவியானவர் அங்க கிரியை செய்யும், ஆவியானவர் அங்க அசைவாட முடியும், ஆவியானவர் அங்க பேச முடியும். நீ அதை ஏற்றுக்கொள்ளல, நீ அதை உணரல, நீ அதை நம்பலன்னு சொன்னா நீ நீயாவே இருப்பேனே தவிர ஆவியானவர் வந்தது உன்னால உணர முடியாது. புரிஞ்சுங்களா? அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது, முதல்ல ஆவியானவரை நீ முதல்ல நம்பி, ஆவியானவரே என்னோட ஜெபத்தை நீங்க கேட்டதுக்காக நன்றி, ஆவியானவரே என்னோடு இந்த வசனத்தின்படி பேசுனதுக்காக நன்றி, ஆவியானவரே இந்த இடத்துல நீ என்னை கொண்டு வந்து வைத்ததுக்காக நன்றி முதல்ல நீங்களும் நானும் நம்பணும். ரொம்ப பேர் எப்படி தெரிஞ்சாங்க, உணர்வுக்காக காத்திருக்காங்க. எனக்கு தான் ஆவியானவர் வரலையே, எந்த உணர்வும் இல்லையே. நீ ஒரு மரம் போல இருந்தியா, நீ ஒரு கல்ல போல இருந்தீங்கன்னா ஒன்னருமே இருக்காது. நீ மரத்தை கல்லுட்டாடி ஏதோ ஒண்ணு இருக்கா, கல்லுட்டடி ஏதோ ஒண்ணு இருக்கா, அந்த மாதிரி இருந்தனா எந்த உணர்வும் வராது. நீ தேவ ஆவியில நடத்தப்படணும்னா முதல்ல நீ விசுவாசத்தோடு அந்த உணர்வுல இருக்கும்போது ஆவியார் நமக்கு செயல்படும். அல்லேலூயா. இந்த சிந்தையோட எல்லாரும் எழுந்து வருவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தெருவில் எடுக்கப்படும். ஹalleluya. நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. சோதரிக்கிறோம்.